பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்ததோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள். இன்னைக்கு நம்ம மரபு தொடரில் எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம்னா 5ஆவதுல இருக்கோம். ஒவ்வொரு மரபு தொடர்லையும் நம்ம ஒவ்வொரு உறுப்பை பற்றின மரபு தொடர்களாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கை. கையை வச்சு என்னென்ன மரபு தொடர்கள் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கை. கை கழுவுதல். கை கழுவுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முற்றிலுமா கை கழுவி விட்டான்னு சொல்லுவோம்ல. ஒரு நபரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கை கழுவி விட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. கை கழுவுனா முற்றிலுமா விடுறது. நெக்ஸ்ட் கை கூடல். கை கூடல்னா 2 பேரும் ராசியாகிறது. கை கூடல்னா 2 பேரும் அனுகூலமாதல்னா 2 பேர் ராசியாகிறதுன்னு அர்த்தம். அனுகூலமாதல். கை நீட்டுதல். கை நீட்டுதல்னா சண்டையின் போது கை நீட்டிட்டான், அடிக்கும் போது கை நீட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிக்கிறது. கை நீட்டுதல் அப்படின்னா அடித்தல். கை பிசைதல். கை பிசைதல்னா என்ன செய்யணும்னு தெரியல, செய்வதறியாது திகைத்தல். கை தளர்தல். கையில் ஒன்றுமே இல்லை. கை தளர்தல்னா ஒன்றுமே இல்லை சரிங்களா. கை தளர்ந்து போய் கிடக்குன்னா வறுமையில் இருக்கும், வறுமையாதல். கை கொடுத்தல். கை கொடுத்து என்ன பண்ணுறோம், காப்பாற்றுறோம், உதவி செய்தல். அடுத்து கை கலப்பு. 2 பேரும் கை கலப்புன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சண்டை இழுதல். கை நீட்டுதல்னாலும் அடிக்கிறது, கை கலப்புனா சண்டை. ஓகே, இது போல் நம்ம நிறையா மரபு தொடர்கள் சீரீஸில் பார்ப்போம். கண்டினியூஸாக நோட்டில் எழுதிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.